அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று மனித உடலுக்கு தண்ணீர் குடிப்பதின் அவசியம் மற்றும் அதன் பயன்கள் குறித்து பேச விரும்புகிறேன். தண்ணீர் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். மனித உடலின் சுமார் 60 முதல் 70% தண்ணீரால் ஆனது. நமது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும், திசுக்களுக்கும், உறுப்புகளுக்கும் சரியாக செயல்பட தண்ணீர் தேவை. போதுமான தண்ணீர் இல்லையெனில் உடல் முறையாக இயங்க முடியாது. தண்ணீர் குடிப்பதின் முக்கியமான பயன்களில் ஒன்று உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது. நாம் வியர்க்கும் போது தண்ணீர் உடலை குளிர்வித்து அதிக வெப்பம் ஏற்படாமல் பாதுகாக்கிறது. குறிப்பாக வெயில் காலத்திலும் உடற்பயிற்சி செய்யும் போதும் இது மிகவும் அவசியம். தண்ணீர் செரிமானத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உணவை சீராக ஜீரணிக்க, ஊட்டச்சத்துக்களை உடலில் உறிஞ்ச, மலச்சிக்கலை தவிர்க்க தண்ணீர் உதவுகிறது. போதுமான தண்ணீர் குடிப்பது செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. மற்றொரு முக்கிய பயன் உடலிலிருந்து கழிவுகளை வெளியேற்றுவது. சிறுநீர் மற்றும் வியர்வை மூலம் உடலில் சேர்ந்த நச்சுகள் மற்றும் கழிவுகளை தண்ணீர் வெளியேற்றுகிறது. நமது சிறுநீரகங்கள் இரத்தத்தை சுத்திகரிக்க தண்ணீரை முழுமையாக நம்புகின்றன. தண்ணீர் மூளை செயல்பாட்டையும் ஆதரிக்கிறது. உடலில் தண்ணீர் குறைவாக இருந்தால் தலைவலி, கவனக்குறைவு, சோர்வு மற்றும் மனநிலை மாற்றங்கள் ஏற்படலாம். சரியான அளவு தண்ணீர் குடிப்பது நினைவாற்றல், கவனம் மற்றும் சுறுசுறுப்பை அதிகரிக்கிறது. தண்ணீர் தோல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் அவசியம். இது தோலை ஈரமாக வைத்துக்கொண்டு மென்மையும் இயல்பான ஒளியையும் வழங்குகிறது. சரியான நீர்ப்பாசனம் தோல் உலர்ச்சியையும் முதுமை அறிகுறிகளையும் குறைக்க உதவுகிறது. மேலும் தண்ணீர் எடை கட்டுப்பாட்டிலும் உதவுகிறது. உணவுக்கு முன் தண்ணீர் குடிப்பதால் அதிகமாக சாப்பிடுவது குறைந்து பசியை கட்டுப்படுத்தி உடலின் மாற்றுச் செயல்முறையை மெட்டபாலிசம் ஆதரிக்கிறது. முடிவாக, தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது நமது உடலை சக்தி வாய்ந்ததாகவும் ஆரோக்கியமாகவும் சமநிலையுடன் வைத்திருக்க உதவுகிறது. காலநிலை மற்றும் உடல் செயல்பாடுகளைப் பொறுத்து பெரியவர்கள் தினமும் சுமார் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். அதனால் தினசரி பழக்கமாக தண்ணீர் குடித்து உடலை நீர்ச்சத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.